அம்மாவும் அப்பாவும் சத்யா அவங்க அம்மா கிட்ட பேசினாங்களா இல்லையான்னு தெரியலையே. இங்கே இருக்கிறது இல்லை, என் மனசு பூரா அங்கே தான் இருக்கு. அங்கே என்ன நடந்துச்சோ எதுவுமே தெரியல. விக்ரம், என்னாச்சு? சைலண்டாவே இருக்கீங்க. வந்ததுல இருந்து எதுவுமே பேசாம. நம்ம லைஃப்ல இன்னைக்கு எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான டே இல்ல. இத்தனை வருஷமா நம்ம நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா இருந்தோம். நான் நினைச்சு கூட பார்க்கல நம்ம 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஆவோம் அப்படின்னு. சொல்லுங்க, உங்களுக்கு இன்னைக்கு டே எப்படி இருந்துச்சு? நீங்க ஹாப்பியா இருந்தீங்களா? என்ன கல்யாணம் பண்ணதுல உங்களுக்கு எவ்வளோ சந்தோஷம்? பேசாம அம்மா கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டுருவோமா, இல்லைன்னா ஒரு வாட்டி அங்கே போய் பார்த்துட்டு வருவோமா? விக்கி என்ன பண்ணுறானோ ஏது பண்ணுறானோ, நாளைக்கு வேற எல்லாரும் ஊருக்கு கிளம்பிடுவான். அம்மா அப்பாவும் பேசலைன்னா நாளைக்கு பெரிய பிரச்சனை ஆகிடும். எனக்கு வேற என்ன பண்ணுறதுனே தெரியலையே. விக்ரம், என்னாச்சு? ஏன் இப்படி இருக்கீங்க? என்னாச்சு இவனுக்கு? ரொம்ப நேரமா பேசிட்டே இருக்கேன், எந்த பதிலும் பேசாம இருக்கான். விக்ரம், என்ன அபி? என்னாச்சு உங்களுக்கு? நான் ரொம்ப நேரமா பேசிட்டே இருக்கேன், நீங்க எந்த பதிலும் பேச மாட்டேங்கிறீங்க. ஒன்றும் இல்லை அபி, காலையில இருந்து ஃபங்க்ஷன் இல்லையா, ரொம்ப டயர்டா இருக்கு. அதான். உனக்கு டயர்டா இல்லையா? டயர்டா தான் இருக்கு. அதுக்குன்னு நான் பேசினது எதுவுமே அப்ப நீங்க கவனிக்கவே இல்லையா? இல்ல, என்ன சொன்ன? விக்ரம், நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. இவ்வளோ வருஷமா நம்ம ஃப்ரெண்ட்ஸா தான் இருந்தோம். ஒருத்தர் புரிஞ்சுட்டு தான் இருக்கோம். ஆனால் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்கிறது அந்த மாதிரி கிடையாது. நம்ம லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி நம்ம நிறைய விஷயத்த டிசைட் பண்ணணும். இப்படி இருக்கணும்னு எனக்கும் நிறைய கனவுகள் எல்லாம் இருக்கு. நான் அதெல்லாம் உங்ககிட்ட சொல்லணும்ல, அதுக்கு இதுதானே கரெக்டான டைமு. ஆமா அபி, சொல்லு. என்ன நீங்க, நான் எது பேசினாலும் எதுவும் இன்ட்ரெஸ்டா இருக்கிற மாதிரியே இல்லையே. அதான் சொன்னேன்ல அபி, எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, அதனாலதான். டயர்டா இருக்குன்னா தூங்கவா முடியும்? இந்த மூமெண்ட்டை மிஸ் பண்ண முடியாதுல்ல. அப்பப்போ பேச வேண்டியது எல்லாத்தையும் பேசி முடிச்சிடணும். எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான மூமெண்ட், எவ்வளவு பேசுறதுக்கு இருக்கு. நீங்க பார்த்தா இப்படி இருக்கீங்க. என்னாச்சு? ஏதோ பிரச்சனைன்னு தான் நினைக்கிறேன். ரொம்ப நேரம் அம்மா கிட்ட பேசிட்டு இருந்தீங்க. ஏதாவது பிரச்சனையா? எதுனாலும் என்கிட்ட ஷேர் பண்ணுங்க விக்ரம். இதுக்கப்புறம் எனக்கும் உங்களுக்குள்ள எந்த சீக்ரெட்டும் இருக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்னாலும், என்ன ஹாப்பியான விஷயமா இருந்தாலும் என்கிட்ட ஷேர் பண்ணும். அதே மாதிரி தான் நானும். சொல்லுங்க, அப்படித்தானே இருக்கணும். ஆமா அபி. அப்ப சொல்லுங்க, என்னாச்சு? என்ன பிரச்சனை? இல்ல, அது விவேக பத்தி. அவனோட லைஃப் நினைச்சாதான் எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. என்ன பண்ண போறனோ தெரியல. சத்யா, நீ எதுக்காக இங்க வந்த? இப்போ எதுக்கு என்ன விட்டுட்டு போற? இல்ல, என்னால உன்னை இங்க இருந்து அனுப்ப முடியாது. ஒண்ணுல உங்க வீட்டுல எல்லாரும் கல்யாணத்துக்கு சம்மதிக்கணும். அப்படி இல்லைன்னா நீ இங்கே இருந்துரு. நான் பாடுபட்டனாலும் உன்னை இங்கேயே இருக்க வைப்பேன். நீ என் கண்ணு முன்னாடியே இருக்கணும் சத்யா. எனக்கு புரியுது நான் பண்றது தப்பு தான், நான் ரொம்ப செல்ஃபிஷா இருக்கேன் அப்படின்னு. ஆனா எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. என்னால உன்னை இங்கிருந்து அனுப்ப முடியல. இன்னும் கொஞ்ச நேரத்துல நீ இங்கிருந்து கிளம்பிடுவீங்க. அப்படியே உன்னை இங்கிருந்து கூட்டிட்டு போயிட்டாலும் நான் உனக்காக வருவேன். நீ எங்க இருந்தாலும் நான் ப்ராமிஸ் பண்றேன். உனக்கு எனக்கு நம்பிக்கை இருக்கு. உனக்கும் என்ன பிடிக்கும். கண்டிப்பா நீ என்னை கல்யாணம் பண்ணிப்ப. அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணுவேன் உனக்காக, உன்னையே நினைச்சிட்டு. என்ன விக்ரம் இது? என்னாச்சு? எந்த நேரத்துல எதை பத்தி பேசணும்னே உங்களுக்கு தெரியாதா? நம்ம லைஃபை ஸ்டார்ட் பண்ணதை பத்தி நான் பேசிட்டு இருக்கேன். நீங்க பார்த்தா உங்க தம்பியோட லைஃப் பத்தி பேசிட்டு இருக்கீங்க. அதை பத்தி பேசுறதுக்கும் டிசைட் பண்றதுக்கும் நமக்கு இன்னும் நேரம் இருக்கு. இப்போ நம்மளை பத்தி பேசலாமே. என்னதான் நம்ம இத்தனை வருஷமா தெரிஞ்சவங்களா இருந்தாலும் நிறைய விஷயம் நமக்கு பேச வேண்டியது இருக்கு. அதெல்லாம் விட்டுட்டு உங்க தம்பி பத்தி பேசிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா? என்னதான் நமக்குள்ள பேச வேண்டியது இருந்தாலும் அவன் என் தம்பி தானே. அவன் லைஃப் நினைச்சு எனக்கும் கவலை இருக்கும்ல. நான் ஹாப்பியா இருக்கும்போது அவன் அங்க கஷ்டப்படுறது எனக்கு கஷ்டமா இருக்கு. அவ்வளவுதான். நீ தானே சொன்ன எதுனாலும் என்கிட்ட ஷேர் பண்ணு அப்படின்னு. அதனால தானே நான் சொன்னேன். இப்ப பார்த்தா இப்படி கோவப்பட்டு இருக்க. ஆமா, எந்த நேரத்துல எது பேசணும்னு உங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா? மண்டையில கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கிறவங்க, என்னை பத்தி கொஞ்சமாவது யோசிக்கிறவங்க, இப்படி லைஃப்ல இம்பார்ட்டன்டான ஒரு நாள் நம்ம கல்யாணம், நம்ம ஃபர்ஸ்ட் நைட் அன்னைக்கு வந்து நம்மளோட லைஃப் பத்தி பேசாம உங்க தம்பியை பத்தி நினைச்சு கவலைப்பட்டு அது என்கிட்ட புலம்பிட்டு இருக்கீங்க. இங்க பாரு அபி, என்னால ஆர்கியூ பண்ணிட்டு உட்கார முடியாது. எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. நீயும் ரெஸ்ட் எடுத்துக்கோ. உனக்கும் காலையில இருந்தே டயர்டா இருக்குன்னு தானே சொன்னேன். நம்ம எதனால நாளைக்கு பேசிக்கிடலாம். நான் ஜஸ்ட் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன். இப்போ எங்க போறீங்க? அது எனக்கு ரொம்ப தலைவலிக்குது. நான் டீ குடிச்சிட்டு வரேன். அம்மா பால் கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க. எனக்கு அதெல்லாம் வேணாம் அபி, நீ படுத்துக்க. நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன். விக்ரம், இப்ப நீங்க வெளியே போக கூடாது, இங்கதான் இருக்கணும். எதுக்கு இப்படி பிடிவாதம் பிடிச்சிட்டு இருக்கீங்க? எனக்கு என்ன பிடிக்குதோ அதை பண்ண விட அபி. எதுக்கு இப்படி ஃபர்ஸ்ட் டேயே சண்டை போட்டுட்டு இருக்க? இப்போ சண்டே ஆரம்பிக்கிறது யாரு விக்ரம்? நீங்க தானே. எவ்வளவு இம்பார்ட்டன்டான ஒரு டே, இன்னைக்கு போய் இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? அபி, உன்னால ஒரு நாள் கூட வெயிட் பண்ண முடியாதா? இப்போ என்ன சொன்னீங்க? என்ன ஃபர்ஸ்ட் நைட்ல ஏதாவது செலிப்ரேட் பண்ணாலும் ஏதாவது ரூல்ஸ் இருக்கா என்ன? எனக்கு இப்போ மனசு இல்ல. எனக்கு வெளியே போகணும். உன்னால அட்ஜஸ்ட் பண்ண முடிஞ்சா அட்ஜஸ்ட் பண்ணு, அவ்வளவுதான். விக்ரம், இப்போ நீங்க வெளியே போக கூடாது, இங்கதான் இருக்கணும். இப்போ நான் இம்பார்ட்டண்டா இல்ல வெளியே நடக்கிற பிரச்சனை உங்களுக்கு இம்பார்ட்டண்டா? ச்சே, எரிச்சலா வருது. தூங்குறதா இருந்தா தூங்கு. எனக்கு கொஞ்ச நேரம் வெளியே வேலை இருக்கு. என்ன இவன் இப்படி பண்ணிட்டு இருக்கா? இவனுக்கு அறிவுன்றது இருக்கா இல்லையா எதுவுமே தெரியல. ச்சே,
என் லைஃப்ல நான் தப்பான டிசிஷன் எடுத்துட்டணும்னு எனக்கு தோணுது. இப்படி நாளே என்ன கஷ்டப்படுத்துறான். இந்த லைஃப் லாங் இவன் எப்படி என்ன பாத்துக்க போறான்? ஃபேமிலிக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்க வேண்டியதுதான், அதுக்குன்னு இதெல்லாம் கொஞ்சம் ஓவரா இல்ல? ச்சே. இவன் தூங்கியிருப்பானா இல்ல ரூமுக்குள்ள அப்படியே இருக்கானான்னு தெரியலையே. எதுக்கும் போய் பார்க்கலாம். இவன் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கான்? இவ்வளவு நேரமாச்சு, வெளியே போய் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு தெரியலையே. இவனை புரிஞ்சுக்கவே முடியல. எப்படிதான் என்ன சமாளிக்க போறனோ தெரியலையே. சரி, என்னன்னு போய் கேட்கலாம். விக்கி, இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? நடுராத்திரியில இப்படி வெளியே வந்து நிக்க? நீ இங்க என்ன பண்ற? உன்னை பார்த்துட்டு போலான்னு தான் வந்தேன். ஒரு ரூம் கிட்ட வந்தனா அப்பதான் நீ வெளியே நிக்கிறது கவனிச்சேன். விக்ரம், உனக்கு இன்னைக்கு தான் மேரேஜ் ஆயிருக்கு. உன்னோட வைஃப் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணாம இங்க வந்து நின்றுட்டு இருக்க. அவன் இனிமே இங்க தானே இருக்க போறா, அதெல்லாம் பாத்துக்கிடலாம். லூசாடா நீ? இதெல்லாம் நான் உனக்கு சொல்லி தரணும். இப்படி அவங்க இங்க தனியா விட்டுட்டு வந்தேன்னா அவங்க எப்படி ஃபீல் பண்ணுவாங்க? கொஞ்சம் கூட உனக்கு அறிவே இல்லையா? இதை விட பெரிய இம்பார்ட்டன்டான வேலை உனக்கு ஒன்றும் கிடையாது. ஒழுங்கு மரியாதையே திருப்பி போ. நான் கொஞ்ச நேரம் இங்க நின்றுட்டு அப்புறமா போய் படுத்துக்கிடுவேன். உன்னை இப்படி தனியா விட்டுட்டு உள்ள போய் என்னால நிம்மதியா இருக்க முடியாது விக்கி. அதுக்கு தான் சொல்லிட்டு இருக்கேன். இப்ப எதுக்கு நீ ரோட்ல வந்து நின்றுட்டு இருக்க? எனக்கு தூக்கம் வரல. கொஞ்ச நேரம் வெளியே வந்து காத்து வாங்கணும்னு தோணுச்சு, அதுக்கு தான் வந்தேன். மற்றபடி ஒன்றும் கிடையாது. ஓ மூஞ்ச பார்த்தாலே எனக்கு தெரியுது. நாளைக்கு எல்லாரும் போறதை நினைச்சு நீ ஃபீல் பண்ணிட்டு இருக்க. அம்மா அப்பா பேசினாங்களா இல்லையா, இதுதானே உன் மனசுல போயிட்டே இருக்கு. அது ஒரு பக்கம் இருந்தாலும் எனக்கு நிஜமாவே தூக்கம் வரலடா. அதான். சரி பரவாயில்ல, நீ உள்ள வா. விக்ரம், நீ உள்ள போய் தூங்கு. ஃபீல் பண்ணாதடா. அம்மா அப்பா கிட்ட உனக்காக நான் பேசினேன். அவங்களும் இந்நேரம் சத்யாவோட அம்மா அப்பா கிட்ட பேசியிருப்பாங்க. கண்டிப்பா அவங்க ஒத்துக்குவாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. நீ அதை பத்தியே நினைச்சு தூங்காம இப்படி இருக்கிறது எனக்கு கஷ்டமா இருக்கு. நிஜமாவா? அவங்க அம்மா அப்பா கிட்ட பேசிட்டீங்களோ? ஆமா, அவங்க அம்மா அப்பா கிட்ட பேசியாச்சு. நீ எதுவும் ஃபீல் பண்ணாத. இப்படியாவது நான் உங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிருவேன். சத்யாவை இங்கே நம்மளால வச்சுக்க முடியாது. அவங்க ஊருக்கு போகும்போது கூட்டிட்டு தான் போவாங்க. ஆனா உனக்காக நாங்க பேசியிருக்கோம் விக்கி. உன்னை இப்படியே நாங்க கஷ்டப்படுத்தலாம் மாட்டோம். ரொம்ப தேங்க்ஸ் விக்ரம். எனக்காக நீங்க எவ்வளவு ரிஸ்க் எடுக்கிறீங்க. ஆனா உங்களை நான் எவ்வளவு கஷ்டப்படுத்திட்டேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா. உனக்காக பண்ணாம வேற யாருக்காக பண்ண போறோம்? இங்க பாரு, நிம்மதியா போய் படுத்து தூங்கு, சரியா? இதை பத்தி நினைச்சு ஃபீல் பண்ணிக்காத. கண்டிப்பா எல்லாமே நல்லபடியா நடக்கும். பாசிட்டிவா நினை. நீயும் போய் தூங்குடா. நான் பாத்துக்கிறேன். கொஞ்ச நேரம் இங்க நின்றுட்டு அப்புறமா போறேன். உள்ள ஒரு மாதிரி மூச்சு முட்டால இருக்கு. அதான் கொஞ்ச நேரம் காத்து வாங்கலான்னு வந்தேன். இன்னைக்கு நைட்டு எனக்கு இதுக்கப்புறம் தூக்கமே வராது. ஆனா நீ இப்படி வெளியே நிக்கிறது யாராவது பார்த்தாங்கன்னா அப்புறம் தேவையில்லாத பிரச்சனை ஆயிடும். அதனால நீ போ. சரி. ஆனா நீ இங்கே நிக்காத, கொஞ்ச நேரம் போய் தூங்கு, சரியா? ஒரு வேளை நான் உள்ள போய் தூங்கிட்டேன் அப்படின்னா அவங்க கிளம்பும் போது என்னை எழுப்பி விடுறியா? சரி விக்கி. வந்தாச்சு, கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சாச்சு. சரி, அப்ப எல்லாருக்கும் போயிட்டு வரோம். எல்லாரும் திருவிழாக்கு ஊருக்கு வந்துருங்க. சிவகாமி, போயிட்டு வரோம். எதுக்கு மூஞ்சி இப்படி வச்சிருக்க? எல்லாரும் இத்தனை நாள் வீட்லயே நின்னீங்களா? நல்லா வீடு கலக்கலான்னு சந்தோஷமா இருந்துச்சு. திடீர்னு எல்லாரும் கிளம்புறீங்க, அதான் கஷ்டமா இருக்கு. மைனி, ஃபங்க்ஷனுக்காக வந்தோம். ஃபங்க்ஷன் முடிஞ்சாச்சு. இனி எல்லாரும் அவங்கவுங்க வீடு போய் சேர்ந்து தானே ஆகணும். ஆமா, இன்னும் ஒரு 2 நாள் நின்றுட்டு போயிருக்கலாம். அட, நாங்க என்ன இனிமே வராமையா இருக்க போறோம்? கண்டிப்பா இனிமே வருவோம். இருந்தாலும் எல்லாரும் போனதுக்கு அப்புறம் வீடே உறங்கி போனாலும் இருக்கும். சிவகாமி, சரி ஃபீல் பண்ணாத. நம்ம ஒரு நாள் ஊருக்கு போகலாம். அங்கே போய் 2 நாள் நின்றுட்டு வருவோம். இப்போ அவங்களுக்கு நேராயிட்டு இருக்குல்ல சிவகாமி. இப்படி ஃபீல் பண்ணிகிட்டே இருந்தேன்னா அவங்களுக்கும் கஷ்டமாக இருக்கும். நீங்கள் எல்லாரும் வரலைன்னா இந்த கல்யாணத்தை இவ்வளோ நல்லா நடத்திருப்பேனான்னு தெரியல. எல்லாரும் எனக்கு கூடவே இருந்து நல்ல உதவியாக இருந்தீங்க. என் குடும்பத்திலேருந்து வந்தவங்க கூட எனக்கு இவ்வளோ உதவியாக இல்லை. ஆனால் நீங்கள் எல்லாரும் நல்லா எல்லா வேலையும் பார்த்து என் கூடவே நின்று எனக்கு ஹெல்ப் பண்ணீங்க. அட, உனக்கு பண்ணாமல் வேறு யாருக்கு பண்ண போகிறோம்? கண்டிப்பாக எல்லாரும் ஊருக்கு வாங்க. ஐயா, உன் புது பொண்டாட்டியையும் கூட்டிட்டு வா ஊருக்கு. பாட்டி வீட்டுக்கு வா, சரியா? 2 நாள் நின்றுட்டு போகலாம். சரி பாட்டி, கண்டிப்பாக வருவோம். எல்லாரும் வாங்க வீட்டுக்கு. சரி, அப்போ நாங்கள் கிளம்புவோம். நேராயிட்டே இருக்குல்ல, இப்போ கிளம்புனாதான் நாங்கள் சாயந்தரத்துக்குள்ளே வீடு போய் சேர முடியும். சரிம்மா, எல்லாரும் பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. எதுனாலும் ஃபோன் அடிங்க, சரியா? சரிண்ணே. அண்ணே, போயிட்டு வரேன். சரிம்மா ராணி, போயிட்டு ஃபோன் அடிங்க. லக்கேஜ் எல்லாமே எடுத்துட்டீங்களா? ஆமா, எல்லாத்தையும் வண்டியில எடுத்து வச்சாச்சு. பிள்ளைங்களும் எல்லாரும் வண்டியில ஏறியாச்சு. இனி நாங்க மட்டும்தான். சரி, அப்ப கிளம்புறோம். சரிம்மா. மைனி, அண்ணே, போயிட்டு வரேன். சரி ராணி. போயிட்டு வா ராணி. எதுனாலும் ஃபோன் பண்ணு, சரியா? சரிண்ணே, கண்டிப்பா ஃபோன் பண்ணுங்க. ஏக்கா, போயிட்டு வரேன். என்ன வாரனே? சரிம்மா லட்சுமி. ஆண்டி, அங்கிள், போயிட்டு வரேன். புது மாப்பிள்ளை, போயிட்டு வரேன். பாய் ஜனனி. ராணி, நான் சொன்னது ஞாபகம் இருக்குல்ல? என் பையனோட சந்தோஷமான வாழ்க்கை உங்க கையில தான் இருக்கு. மைனி, அது நான் வீட்டில் போய் யோசிச்சு நல்ல முடிவாக சொல்லுவேன்னு நம்பிக்கேன். உன் பொண்ணு சத்யா தான் என் வீட்டு மருமகான நாங்கள் எல்லாரும் முடிவே பண்ணிட்டோம். என் சின்ன மகனும் அப்படிதான். அவனுக்கும் சத்யாவை ரொம்ப பிடிச்சி போச்சு. அத்தை, என்னத்தை பேசிட்டு இருக்காங்க இவங்க? எனக்கும் அதான் ஒன்றும் புரியலம்மா. அவங்க சத்யாவை அவங்க சின்ன பையனுக்கு பொண்ணு கேட்டிருந்தாங்க. இது சத்யாவியா? ஆமா, இது ரொம்ப நாள் இருக்கும். அவங்க கல்யாணம் சொல்லி வந்தாங்களா, அந்த டைம்ல கேட்டிருக்காங்க. நாங்களும் சும்மா விளையாட்டுக்கு தான் கேட்டிருப்பாங்க அப்படின்னு நினைச்சேன். ஆனா விஷயம் ரொம்ப சீரியஸா போயிருக்கு. ராணி அக்கா நம்ம கிட்ட எதுவுமே சொல்லலையே. ஆமா, எனக்கும் இதை பத்தி எதுவுமே தெரியலையே.
இல்லம்மா, எல்லாருக்கும் சொல்ல அளவுக்கு அது ஒன்றும் பெரிய விஷயமா தெரியல. ஆனால் ராணியாக்களுக்கு அந்த பையனை பிடிச்சிருந்து நல்ல குடும்பம், நல்ல பையன், படிச்சிருக்கான், நல்ல வேலையில இருக்கான்ட்டு அவங்க யோசிக்கலான்னு சொன்னாங்க. அத்தை என்ன பேசுறீங்க? படிச்சுட்டு இருக்கக்கூடிய எப்படி நம்ம கல்யாணம் பண்ணி வைக்க முடியும்? அவன் இப்பதான் செகண்ட் இயர் போறாங்க. அந்த பையனும் படிச்சு முடிச்சு வேலையில இருக்கான். கல்யாணம் அப்படின்னா 1 வருஷத்துல நடத்துவாங்க. நம்ம சத்யா இப்பதான் செகண்ட் இயர் போறான். இன்னும் 1 வருஷம் படிப்பு இருக்கு, வேலைக்கு போகணும். அவங்க எவ்வளவு கனவோடு இருப்பாங்க. ஆமா ஜனனி, நீ சொல்லதும் கரெக்டு தான். ஆனா நல்ல குடும்பத்துல ஒரு சம்பந்தம் வரும்போது நம்ம அதை அப்படியே அலட்சியமா விடக்கூடாதுல்ல. நல்ல பையன் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் ஜனனி. ஆனா சத்யா கிட்ட இதை பத்தி இல்லம்மா, சத்யா கிட்ட பத்தி எதுவுமே தெரியாது. நீ யாருக்கும் எதுவும் பேசிடாத, சரியா? சரிதா. ராணியத்தை, என்னம்மா? அத்தை நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. எங்க தம்பிக்கு சத்யாவை ரொம்ப பிடிச்சி போச்சு. நாங்க சும்மா தான் அவன்கிட்ட சொன்னோம், இந்த மாதிரி அந்த பிள்ளையை நான் உங்களுக்கு உனக்கு பொண்ணு கேட்டிருக்கோம் அப்படின்ட்டு. ஃபர்ஸ்ட்ல அவனும் கல்யாணம் வேணாம் அப்படின்னு எல்லாம் தான் சொன்னான். ஆனா போக போக அவனுக்கும் சத்யாவை ரொம்ப பிடிச்சி போச்சு. தம்பி அது வந்து சத்யாவை பிடிச்ச பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுல என்ன தப்பு இருக்கு? என் தம்பி நல்ல வேலையில இருக்கான், நல்ல சுபாவம். கண்டிப்பா சத்யாவை கண்கலங்காம பார்த்து பண்ணி இங்க எல்லாருக்கும் நம்பிக்கை இருக்கு. உங்களுக்கு எப்ப நம்பிக்கை வருதோ அது வரைக்கும் வெயிட் பண்றோம். நீங்க வீட்டுக்கு போய் மாமா கிட்ட பேசுங்க, பேசிட்டு சத்யா கிட்டையும் பேசிட்டு எங்களுக்கு முடிவு சொல்லுங்க. உடனே சொல்லணும்னு நாங்க சொல்ல மாட்டோம். சரி தம்பி, நான் வீட்டில் போய் மாமா கிட்ட பேசிட்டு அப்புறமா உங்களுக்கு சொல்லுங்க. சரி அத்தை. சரி, அப்ப நாங்க கிளம்புறோம், லேட் ஆயிட்டு. சரி ராணி, போயிட்டு வா. என்னக்கா இது ரொம்ப சீரியஸா போறாங்க போல இருக்கு. ஆமா லட்சுமி, நீ வண்டியில வா, நான் சொல்லுங்க.